முதலீட்டு சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், பாலாஜி ஹியர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையும் சாமானியனும் அப்படின்ற ஒரு சீரியஸ் வந்து நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் போட்டுட்டு வர அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சேனல் அதாவது டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னா பிகினருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக, அதாவது பங்கு சந்தையில் வந்து பல பேர் வந்து வராங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கைடன்ஸ் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து தேவைப்படும். அந்த நோக்கத்திற்காக வந்து உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையும் சாமானியனும் அப்படின்ற ஒரு அதை சீரியஸில் நம்ம வாரத்துக்கு 2 வீடியோ அப்படின்ற விதத்தில் வந்து நம்ம பிகினர் லெவலில் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற தாட்டில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து ஜாலியாக பேசுவோம். எல்லாருக்குமே ஒரு எளிய மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரேடிங் விசஸ் கேம்லிங். பங்கு சந்தையினாலே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த சூதாட்டம் அப்படின்றத சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சொசைட்டியில் வந்து ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்கி வச்சுருக்காங்க. சில மக்கள் வந்து சில டேட்டா 99% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. சில பேர் வந்து ஒரு பெஸ்ட்டு பேசிவ் இன்கம் வந்து அது பங்கு சந்தையில் தான் வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதுவும் சில பேர் வந்து அந்த டேட்டா வச்சு பேசுகிறாங்க. எதுதான் உண்மை, இதில் வந்து இதை எப்படி வந்து அப்ரோச் பண்ணோம், பங்கு சந்தைனால கேம்லிங் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து ஏன் சொல்கிறாங்க, அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க பங்கு சந்தை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, ட்ரேடிங் விசஸ் கேம்லிங் அப்படின்ற தாட்டில் நம்ம சில விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுவோம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முதல் கேம்லிங்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத வந்து பார்ப்போம். கேம்லிங் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த தகவலின் அடிப்படையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் வெறும் லக்கை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் வந்து கேம்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன், அதை சார்ந்த அந்த தொழில் சார்ந்த எந்த அறிவுமே இருக்காது. ஜஸ்ட்டு அவர் பண்ணுறாரு, அவர் நல்லா லாபம் பண்ணுறாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்படின்ற ஒரு அதே ஒரு தாட்டில் ஜஸ்ட் ஒரு மணி மைண்டடில் எந்த ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பணத்தை போட்டு ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸை பண்ணாரோ அதுக்கு பேரும் கேம்லிங் தான். அது வந்து உருப்படாது, பெரிய லெவலில் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே இன்னொரு தாட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் சூதாட்டம்லாம் இந்த குதிரை பந்தயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்லாம் வந்து வாங்குவாங்க. பெரிய ஒரே நல்ல கொடிஷன் ஆகிடலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 2000 பேர் லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஒருத்தருக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. லட்சக்கணக்கான பேர் வாங்குவாங்க, அதில் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த ப்ரைஸை வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த 99% மக்கள் வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்குவாங்க. எதை பேஸ் பண்ணினா வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் பியூர் லக்கை பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேம்லிங். ஓகேவா? ஸோ லக்கை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாலும் கேம்லிங். எந்த ஒரு அறிவு சார்ந்த முயற்சியும் தகவல் அடிப்படையும் இல்லாமல் வெறும் வந்து பணம் அப்படின்ற நோக்கத்துக்காக பண்ணாலும் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் கேம்லிங் தான். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு, இவர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு அப்படின்ற ஜஸ்ட்டு ஒரு பிம்பத்தை வந்து பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து எந்த ஒரு அதில் ரிஸ்க்கு என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அதை பற்றி ஒரு அறிவும் இல்லாமல் பண்ணுறதுக்கு பேர் கேம்லிங் தான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து கேம்லிங் பண்ணாதீங்க அப்படின்றது காரணம் வந்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல் பண்ணுறது தான் கேம்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்களா, அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அதை சார்ந்த அறிவு வந்து ரொம்ப முக்கியம். அது எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அவங்களோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து பெரிய லெவலில் சிஏ லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஒரு சாமானியனா பங்கு சந்தையை வந்து எந்த அளவுக்கு ஒரு லேமன் டேர்மில் ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருந்தாலே வந்து பங்கு சந்தையில் வந்து போதுமானது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும். ஆனால் அது இன்னும் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து அது அக்யூரசி வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுதான் ட்ரேடிங் விசஸ் கேம்லிங். இந்த கேம்லிங் பண்ணுறோம், நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சாமானியனும் புரிகிற அளவுக்கு பங்கு சந்தை எப்படி எளிய முறையில் வந்து தமிழில் சொல்கிறதுன்றதை நான் முயற்சி பண்ணுறேன். இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசுவோம். குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பிகினர் லெவலில் பங்கு சந்தை எப்படி அணுகிறது, அதில் வந்து என்ன தப்பு பண்ணுறாங்க, நிறைய ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், சின்ன சின்ன டெர்மினாலஜிலாம் வந்து பல பேருக்கு தெரியாமல் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் பேசுவோம். ஏன்னா எனக்கு இன்னொரு அந்த சேனலில் தமிழ் நிஃப்டி அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் வந்து இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச் வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு.
ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் இதுக்குன்னு டிஎன்ஏ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமின்ற யூடியூப் சேனல் மூலிமா நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சீரியஸ் வந்து கண்டினியூ ஆகும். வாரத்துக்கு 2 வீடியோ இதில் நான் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சின்ன விஷயம் எனக்கு இது கூட தெரியல, நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் வரலைன்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ரைட், பார்ப்போம். மிக்க நன்றி நண்பர்களே, ஆதரவு கொடுங்கள். நன்றி.